إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته கடமையான ஐவேளை தொழுகைகளுக்கு முன்னரும் பின்னரும் தொழப்பட வேண்டிய சுன்னத்தான தொழுகைகள் எத்தனை ரக்காத்துக்கள் தொழ வேண்டும் என அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. மிக அருமையான ஒரு விடயம் பற்றி கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. யாரொருவர் அழகிய முறையில் உது செய்து இரவு பகலிலே 12 ரக்காத்துக்கள் தொழுவாரோ அவருக்கு சுவனத்திலே ஒரு வீடு அமைக்கப்படும் என உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் நன்மாராயம் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற நபி தோழி உட்பட அறிவிப்பாளர்கள் இந்த ஹதீஸை செவிமடுத்ததிலிருந்து இந்த தொழுகைகளை நான் விடாது தொழுது வருகின்றேன் என்று கூறுகின்றார்கள். அந்த அளவி சிறப்பிற்குரிய விடயம்தான் கடமையான தொழுகைகளுக்கு முன்னரும் பின்னருமான வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகள். அதே நேரம் வலியுறுத்தப்படாத முஸ்தஹப் எனப்படக்கூடிய தொழுகைகள் இருக்கின்றன. ஃபஜ்ருக்கு முன்னர் 2 ரக்காத்துக்கள் கட்டாயம் நாம் தொழ வேண்டும். லுஹருக்கு முன்னர் 2 ரக்காத்துக்கள், அதன் பிறகு 2 4 ரக்காத்துக்கள், மாரிபுக்கு பின்னர் 2 ரக்காத்துக்கள், இஷாவிற்கு பின்னர் 2 ரக்காத்துக்கள். இவ்வாறு 12 ரக்காத்துக்கள் கடமையான தொழுகைக்கு முன்னரும் பின்னரும் நாம் தொழுதால் சுவனத்திலே வீடு கிடைக்கப் பெறும் பாக்கியத்தை பெறுவோம். இது அல்லாமல் இன்னும் சில தொழுகைகள், அது முஸ்தஹப் என்ற மேலே சொன்ன அந்த முதல் வகை போன்று இல்லாவிட்டாலும் சுன்னத்தான தொழுகைகளையும் நாம் தொழலாம். ஒவ்வொரு அதானுக்கும் இகாமத்திற்கும் இடையில் தொழுகை இருக்கின்றது என நபி அவர்கள் கூறியதன் பின்னணியிலே மாரிபுக்கு முன்னர் 2 ரக்காத்துக்கள், அதே போன்று அசர் தொழுகைக்கு முன்னதாக 4 ரக்காத் தொழுவருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என நபி அவர்கள் பிரார்த்தனை செய்த ஹதீஸ் அவ்வளவு உறுதியானதாக இல்லாவிட்டாலும் அதனை நம்பி அமல் செய்யும் தரத்திலே அது காணப்படுகின்றது. இவ்வாறு 2 தொழுகின்ற முன்பின் தொழுகைகள் காணப்படுகின்றன. இந்த தொழுகைகளை நாம் பேணி தொழுவோம் என்றால் சில நாட்களில் நோய் காரணமாக தொழ முடியாமல் போய்விடும். பயணங்களிலே இந்த சுன்னத்தான தொழுகை பொதுவாக தொழுவதில்லை, தொழுவது அவசியமும் கிடையாது. ஏனென்றால் ஊரில் இருக்கும்போது நோயில்லாத நிலையில் இந்த சுன்னத்தான தொழுகைகளை நாம் தொடர்ந்து தொழுதால் நோயின் போதோ அல்லது பிரயாணத்தின் போதோ இவற்றை தொழாமலேயே இந்த நன்மைகள் கிடைக்கின்றன என்றும் நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே கடமையான தொழுகைகளின் முன்பின் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து 12 ரக்காத்துக்கள் இருக்கின்றன. அது அல்லாமல் வலியுறுத்தப்படாத நலவை தரக்கூடிய சுன்னத்தான ரக்காத்துக்கள் அசருக்கு முன்னர் 4 2 தொழலாம், மாரிபுக்கு முன்னரும் 2 ரக்காத்துக்கள் தொழலாம். இதுதான் ஒவ்வொரு கடமையான தொழுகைகளின் முன்னரும் பின்னரும் நாம் தொழ வேண்டிய சுன்னா முஅக்கதா என்ற வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகளும் கைரு முஅக்கதா அல்லது முஸ்தஹப் எனப்படக்கூடிய இந்த தொழுகைகளும் ஆகும். ஃபஜ்ருடைய முன்னைய 2 ரக்காத் சுன்னத் என்பது பிரயாணத்தில் கூட நபி அவர்கள் விடாத 2
மிகவுமே வலியுறுத்தப்பட்ட ரக்காத்துக்கள் ஆகும். இவ்வாறு குறைந்தபட்சம் 12 ரக்காத்துக்கள் மேலதிகமான வலியுறுத்தப்பட்ட சுன்னத் என நாம் தொழுவோம் என்றால் சுவனத்திலே ஒரு வீட்டை கொண்டு நாம் நன்மாராயம் கூறப்பட்டுள்ளோம். சுவனம் நுழைந்து இவ்வாறான அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தருள வேண்டும்.